இந்த இடம் வைக்கத்தினுடைய பேக் சைடு. இதில் வந்து பெரியாருக்குன்னு சொல்லி இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லி பெரியாருக்கான நினைவு தூண் அந்த இடத்துல ஒன்று வச்சுருக்காங்க. அவருடைய நினைவு தூண் இதானாச்சா? ஒரு மார்னிமெண்ட் பார்த்தீங்கன்னா பெரியார் இங்கே வந்ததுக்கான அடையாளமாக இந்த இடத்த வந்து அவங்க வச்சுருக்காங்க. இது வந்து பெரியாருடைய ஒரு டைட்டில் ஏரியா. இந்த முன்னாடி இந்த இடம் அவருடைய நினைவு சின்னம் இங்கே பொருத்தப்பட்டுள்ளது. இங்கே பெரியாருடைய ஒரு சிலை இருக்குது. உள்ளே போக முடியாது, பூட்டியிருக்காங்க. இந்த இடம் வந்து பாருங்க, தந்தை பெரியாரின் நினைவு வைக்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது இன்னும் தமிழில் எழுதியிருக்காங்க. தந்தை பெரியார் மெமோரியல் வைக்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்குள்ள பெரியார் நினைவிடமாக கட்டப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த ஊரில் வந்து பெரியார் செய்த ஒரு பெரிய புரட்சி, ஒரு சமூக புரட்சி அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு நினைவிடங்க அது. அவரும் இங்கே வந்திருக்காரு. அவரும் இந்த ஊரில் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்காரு. அவருடைய நினைவிடம், அவங்க எம்ஜிஆர் ஜானகி அம்மாவுடைய நினைவிடமா அவங்களுடைய வீடு, அந்த பழைய வீடு பாருங்க, எம்ஜிஆருடைய பழைய வீடு அது, அவருடைய வீடு அது. இது பாருங்க, எம்ஜிஆர் இதில் சின்னதில் குடியிருந்திருக்கார். இது நினைவிடம், எம்ஜிஆருடைய ஒரு நினைவு இடம். இந்த நினைவு சின்னம் பாரத ரத்னா எம்ஜிஆர் ஜானகி அவங்களுடைய குடும்பத்துக்கு சொந்தமான இடம் அது. இங்கே அவர் வந்து குடியிருந்திருக்கிறாரு. அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் இதில் போட்டிருக்காங்க. எம்ஜிஆர் இருக்காரு பாருங்க, நம்முடைய பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் அவர் வாழ்ந்த இடம், அவருடைய வீடு இந்த இடம் வைக்கத்தில். இந்த இடத்த நம்ம பார்க்குறோம். சின்ன பிள்ளையில எம்ஜிஆர் அவர்கள் இங்கே இருந்திருக்காங்க.